காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே திரிய வீச்சமாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய ரசிகராக இந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க பார்ப்போம். என்ன கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கிறிஸ்தவ நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு முதல்ல அந்த மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை தெரிஞ்சு போன செய்தி கேட்டீங்க. அதை தொடர்ச்சியாக மனமகிழ்ச்சி குறித்து நாம் தொடர்ந்து செய்யலாம். ஆவியானவர் பேசிட்டு போகிறார். முதலாவது நம்முடைய மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் தெரிந்து கொள்ளலாம். எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது 1ஆம் தேதி காலமே ஆண்டுடைய வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இரு அப்படிங்கிற வார்த்தை கிடைத்த உடனே அது என்ன செஞ்சேன்? உட்கொண்டேன் அப்படின்னு என்ன, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது எஸ் என் இருக்க மகிழ்ச்சியா இருந்தது தகுந்துங்க. கர்த்தருடைய வார்த்தை 1ஆம் தேதி கொடுத்ததை நான் என்ன செஞ்சேன்? உணர்ந்தேன், உட்கொண்டேன். அது என்னச்சு? எனக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்றது. அல்ல சொல்லுவோமா? அப்படி என்றால் இந்த கர்த்தருடைய வார்த்தை ஏன் நாம உட்கொள்ள வேண்டும்? கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை ஏன் நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம் கவனிங்க. எவ்வளவு மட்டன் அடிச்சு சாப்பிட்டுருக்கோம், சிக்கன் சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவோ சாப்பிட்டுருக்கோம். இது எப்படி நான் வெஜிடேரியன்ல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் அது இது வெஜிடபிள் காய்கறி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் செலவழிச்சிருக்கோம். நம்ம செலவு பண்ணாம இதெல்லாம் கிடைக்கும். கவனமா கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்களுடைய பரிசுத்த வார்த்தை என்ற அப்பமில்லாததுக்கு நீங்க இப்படி பணத்தை செலவழிக்கிறீங்க. அடுத்தது கேளுங்க. அவர் சொல்றாரு, பசி ஆறதான் நம்ம சாப்பிடுறோம். வீடு பசி எடுக்காம இருக்குதா? இல்ல. ஏன்னா அது நம்முடைய உலக வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தற்காலிகமானது. பசி எடுக்கும், சாப்பிடுறோம், மறுபடியும் பசி. ஆனா ஆண்டோட வாக்கு உட்கொண்டா அது எந்தெந்த நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இது உண்மைங்க. ஆண்டோட வார்த்தையை நம்ம உட்கொண்டால் எந்தெண்டம் நமக்கு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும். ஆமென், ஆமென். ஆனால் இதுக்கு நம்ம செலவழிச்சு ஆடை துணைக்கு வராம ஆப்சென்ட் ஆகி அது தாமதமா 9 மணி 8:30 மணிக்கு 8 மணிக்கு போகும். ஆனா 9 மணி கூட வரல, வருது 9 மணிக்கு வரைக்கும் 9:45 வரைக்கும். அதனால பிரயோஜனம் இல்லை. இதுக்காக நீங்க செலவழிச்சு நேரமா வருவதுதான் நல்லது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்பமில்லாத பணத்தை செலவழிக்கிற, திருப்தி செய்யாததுக்காக உன்னுடைய நாட்களை செலவழிக்கிற, ஆனா திருப்தி படுத்துகிற என்னுடைய வார்த்தைக்காய் செலவழித்து வருகிறீங்களே அது ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். கருத்துக்கு அந்த அல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு கவனமாய் நலமான வார்த்தைகளை அவருடைய சத்தியத்தை கேளுங்க. உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தம் என்ன? நம்முடைய ஆத்மா தான் திருப்தியா. மனுஷ சரீரம் திருப்தி முக்கியம் இல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நம்ம இடத்துல இருக்கிறது. ஆவி ஆண்டத்துல போகும்போது தெய்வமாய் போகணும். சரீரம் புதைக்கப்படும் போது அது விதையாக இருக்கணும். இந்த ஆத்மா ஆண்டத்துல போகும்போது அது திருப்தியோடு மகிழ்ச்சியோடு போக வேண்டும். கருத்து சொல்லுவோம். அதனால ஆத்மா பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாரமுள்ள ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே.
மகிழ்ச்சியற்ற ஆத்மாவை இந்த ஆண்டிலே சந்தோஷம் அவர்களும் பெற்றுக்கொள்ள நாம் ஆதாயப்படுத்துறதுக்காக காரியம் செய்யணும். பிரயாசப்படும் கடவுள் எழுதிட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே மகிழ்ச்சி எங்க இருக்கிறது சொல்லுங்க. மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கு. அது இன்னும் உங்கள்ட்ட வரலையா? இருதயத்தில் இருக்கிறது. இப்ப இருதயத்துல சொல்லுங்க பாருங்க, சுத்தம் பண்றது இல்லையா? இருதயத்துக்கு என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது அவருடைய வாக்கு தான். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்தது யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள்? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா உங்க ஆத்மா ஒழுக்கமான பதார்த்தினால் திருப்தியாக மகிழ்ச்சியாக சொன்னார். சரி, யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க? ஆண்டோட வார்த்தை சொல்றோம். அவர் எவ்வளவு பேர் கேட்க வராங்க? யார் அப்படி கேட்பாங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசித்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவரை விசுவாசியாதபடியால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ நம்புகிறானோ அவனுடைய இருதயம் தான் மனமகிழ்ச்சியா இருக்குமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை யார் ஒருவன் பற்றி தன் இருதயத்துல அதை வைத்து அது நம்முடைய ஆண்டவரை நம்புகிறானோ அவன் இருதயம் தான் மனமகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியா இருக்கு. அப்பொழுதும் உன் கேட்கணும்னா வேண்டியது சரியா அதை உனக்கு செய்வேங்கிறாரு. இந்த மனமகிழ்ச்சியை நம்ம இருதயத்துல வைக்கணும். யார் இருதயத்துல வைத்திருப்பாங்கன்னா, யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறானோ அவன் இருதயத்துல வைத்திருப்பான். அவனே மனமகிழ்ச்சியை கொண்டு கொள்வான். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்னே சொல்ற உதாரணமும், ஒரு மனுஷன் அவன் பிறவிலே குருடன் ஒரு வாய்க்கடையில உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்டு கொடுத்தான். அவன் வாழ்க்கையை பிச்சை கேட்பதுதான். சரி, நானும் பத்தி பத்தி சொல்றாங்க. ஒரு நாள் சாமி நீ பாத்தீங்கன்னா நீ என்ன அவர் வருவாரு, அவர் எல்லாம் சாந்தி சுகமாக இருக்கு. அப்ப அந்த மனுஷன் பாருங்க, பிறவியிலே குருடனான பக்திமையும் அவன் சுகமாக முடியுமா என்று சந்தேகப்படாமல் கவனமா கேட்கும். பிறவியிலே குருடனான பக்திமையும் அவன் சுகமாக முடியுமா, பார்வையடைய முடியுமா என்று சந்தேகப்படாமல் இயேசு வரும்போது நாம் பார்வையடை வேண்டதுக்கு கேட்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தான். இயேசுவின் மேல் அவருடைய வார்த்தை மேல் என்ன செய்தான்? உறுதியாய் நம்பிக்கை வைத்திருந்தான். கண்ணுயா இந்த விசுவாசம் தான் அவனை பார்வையிச்சு ஆண்டவர் வந்தார். வரும்பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கவனமாக தடைகள் நிறைய வரும். நீங்க பயந்து கூடாது. இதை கூட 2-3 பேர் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வர ஞாயிற்றுக்கிழமை வந்துறேன் அப்படின்னு. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலத்துல வந்தா நேரம் கழிச்சு தெரிவிப்பாங்க. நேரம் நான் வர்றதுக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு குளிச்சு முடிச்சு நான் வர்றதுக்கு முடியாது இப்படின்னு சொல்றது யாருன்னா அவங்களும் இல்ல, பிசாசு நாவி அவங்களுக்கு வந்து பேச வைக்கிறது. அதே சொல்லுங்க. இது ஆண்டோட வார்த்தை கேட்ப பிசாசு ஒரு நாளும் அனுமதிக்காது. ஏன்னா நீ நல்லவங்க ஆயிருக்கீங்களே, ஏன் சாப்பிட்டு போயிருக்கீங்களே, இயேசுவின் போல மறுரூபம் ஆயிருவீங்களே, அது பிசாசுக்கு பிடிக்காது. அதனால எச்சரிக்கையா நம்ம ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலும் விசேஷம், அது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணும். எது முக்கியம் நினைக்கணும்? நீங்களே சொல்லுங்க. இயேசு ஆண்டவருடைய வார்த்தை கேள்வதும் முக்கியப்படும். அப்பொழுதுதான் அந்த பிசாசு, யார் சொந்தக்கார பிசாசு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல வைக்க மாட்டான். அதை சொல்லுங்க. அப்ப தாமதமா போய் தாமதம் வந்தீங்கன்னா முதல்ல கொடுக்குறேன், அதனால அங்க போயிட்டு தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த பங்க்ஷன் வேற நாள் மாத்தியும் அலையில சொல்லுங்க. நானு அதுக்குதான் முக்கியம். என் சொந்தங்கள் தான் கொஞ்சம் கூட்டிட்டு போகுது. நிச்சயமாதான் இந்த பைபிள் சத்தியமா சொல்லுவேன், பைபிள் மேல சொல்லிக்கிறேன். ஒரு நாள் அவங்க கூட வர, ஒரு நாள் உங்களுடைய துக்க நாட்களே நிக்க போறது நின்னாங்க. அவன் அப்படி சும்மா மேம் ஒழிச்சா ஆசைப்படுத்துற உண்மையான ஆளுடைய வார்த்தை தான். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா.
இதை நீ விசுவாசியாமல் போனால் உனக்கு இறுதியத்துல மனமகிழ்ச்சி கிடைப்பது அரிது. கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான்? விசுவாசித்தான், உறுதியாயிருந்தான், கூப்பிட்டான், தடைகள் வந்தது, இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். கர்த்தர் வந்து உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இப்ப நாம தான் என்ன செய்யப்போம்? ஒரு மூட்டை நிறைய தங்கம் இதுதானே தங்க நீங்க என்ன எவ்வளவு கேக்குது? ஒரு பவுண்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு, ஆண்டோட கேட்கிறேன், நான் பார்வையிட சரி நீ பார்வையிட வாங்க எந்திரிச்சு பார்வையிட்டோம். ஆனா யாருமே நல்லதை கிடைச்சா திரும்பி ஆழ்ந்து பாக்குறது. ஆனா அவன் ஆண்டவரை பழைய ஆடை தூக்கி வீசி அழுக்கு ஆடைகள் ஆண்டவர் பின் சென்றான் என்று பார்த்தோம். அந்த வார்த்தையை கேட்ட அவன் தன் இருதயத்தை வைத்தான். அது மனமகிழ்ச்சியா இருந்தது. ஆண்டவரை பின்பற்றி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி இருக்குமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23, chapter 14 verse 23. மட்டும்தான் அவருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல கை கொண்டு அதன்படி நடக்கிறவங்க தான் மனமகிழ்ச்சியை பெற்றுக்க முடியும். கரங்களை சொல்லலாம். எனக்கு அனுபவம் இருந்தால் என் வார்த்தை வசனத்தை கை கொள்வேன். அப்ப நான் உங்களுக்கு அன்பு வைப்பேன். உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாயி மனமகிழ்ச்சியாகி பெறுங்க. யாரை ஏற்று பண்றீங்க? எவ்வளவு பேர் ஏற்று பண்றீங்க? கையை சொல்லுங்க. ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறீங்க. தயவுசெய்து உங்களுக்கு சொல்றேன், மனுஷன் மேல அன்பு வைங்க வேணும்னு சொல்லுங்க. அது ஒரு நாள் நம்ம ஆனா இயேசு மேல் அன்பு வைத்தான். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. கரங்கள் தட்டுங்க. 3 காலங்களுக்கும் பொருந்திய அன்பு இயேசு என்பதுதான். அந்த அன்பை, அன்பின் வார்த்தையை கேட்பதற்கு வந்து இருதயத்திலே பதித்து அதன்படி நடக்கும் பொழுது நம் இறுதிய மகிழ்ச்சியை மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த மகிழ்ச்சி எப்பொழுது எங்கே பெற்றுக் கொள்ளலாம் என்றால் வாசிக்கலாம். யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே. யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களும் பிரியமானவர்களே வாசிக்க. நம்ம விசுவாசங்கிறது சாதாரணமா நீ நினைச்சிட்டு இருக்க பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். அதனாலதாங்க பவுல அப்போஸ்தலன் சொல்றான், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நான் என்ன செஞ்சேன்? காத்து கொண்டேன். சரியான வார்த்தை, விசுவாசத்தை காத்து கொண்டேன். டேய், உனக்கு நீ அமைதியா இருந்தீனா இந்த மாச கடைசியில உனக்கு அருமையான பரிசு, மாசம் 12 பரிசு கொடுத்திருப்பாங்க. அவன் அமைதியா இருந்தான மாதம் ஒரு பரிசு அவனுக்கு தரப்படுறான். சரியா? கண்டிப்பா உனக்கு பரிசு தர, மாதம் ஒரு பரிசு. ரைட். இப்போ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் அது என்னவா இருக்கணும்? நம்ம அடுத்ததுலே சொல்லப்படுது என்னவா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். மனநிலையா அந்த விசுவாசத்துல பவுல் அப்போஸ்தலன் உறுதியா இருந்து காத்து கொண்டார். அதனால்தான் என் ஓட்டத்தை முடிக்கிறேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்கள், அப்ப விசுவாசத்தை யார் ஒருவன் உறுதியாய் பற்றி கொண்டு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூர்ண சமாதானம். இந்த சமாதானம் எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. எப்படியா இருக்கிறது? மனமகிழ்ச்சியா இருக்குது. கரங்களை தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தை, நம்பிக்கையை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டவன் மனதை உடையவன் தான் என்ன செய்வான்? மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இதோ கர்த்தருடைய பிள்ளை அதே யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கலாம்.
சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கரகம் கட்டுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் வலுவாகும்படி நீங்கள் காத்து கொண்டால் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே என்ன மகிழ்ச்சியோடு இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். கரகம் கட்டுங்க. புரியுதுங்களா? சரி, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 162 புஸ்தகத்திலே சங்கீதம் 119 162 மிகுந்த கொள்ளையுடைமை கண்டுபிடிக்கிறவர் மகிழ்ச்சி போல நான் வார்த்தை. அதான் சொன்ன, நீங்க என்ன இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கியா? நம்முடைய வேண்டும் கர்த்தர் செய்ய 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 நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமே அல்லையா? சொல்லுங்க. நீங்க ஆத்மத்தை கேட்கிறீங்களோ அது செய்வேன். நீங்க இடத்துல மனமகிழ்ச்சி ஆகுது. எப்படி மனமகிழ்ச்சி ஆகுது? என் வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கிறார். அது உறுதியை பற்றிக் கொள்ளுங்கிறார். என்னையில அன்பு செலுத்துகிறார். செலுத்துகிறார். அல்லையா? சொல்லுங்க. எல்லாம் பின்பற்றும் பொழுது உங்களுடைய வார்த்தையிலே நான் மகிழ்ச்சியா இருப்போம் நாம அப்படின்னு சொல்லணும். ஆமென். யாருடைய வார்த்தையில மகிழ்ந்திருப்பார்கள்? அதே சங்கீத புஸ்தகம் 14 அதிகாரம் 7 வசனத்திலே தம்முடைய சனத்தின் சிறை திருப்பும் பொழுது சரி இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் கருத்தும் ஜனம் அந்த ஜனத்தை எப்படி அவருடைய வார்த்தை கேட்டு அதை விசுவாசித்து அது உறுதியாக பற்றி கொண்டு அவர் மேல் அன்பு செலுத்தி அது இருதயத்துல வைத்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களே ஜனம். அந்த ஜனத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க. இப்ப யார் அவருடைய ஜனமா? வாசிக்கலாம் 2 நாளாகம புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனத்திலே 2 நாளாகம புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம். என் நாமம் 2 நாளாகம புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் கருத்து தட்டுவோமா? என் ஜனங்கள் தான் என்ன செய்யறாங்க? சொல்லுங்க. படிச்சுமே என்னை தேடி போதும் என் ஜனங்கள் சிறையில் போய் திரும்பும் போது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. யார் அவருடைய ஜனம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை மேல் விசுவாசம் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள். அல்லையே சொல்லுங்க. கிறிஸ்தவ பெயரை கொண்ட விசுவாசத்திலே நம்பிக்கையிலே தேவ மையத்தில் வைத்திருக்கிற அன்பிலே இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஜனமாய் இருக்கும்படி அவர்களுக்கு தான் இருதயத்திலே மனமகிழ்ச்சி கொடுக்கிறார். அல்லையே சொல்லுமா? அல்லையே சொல்லுமா? சரி. அந்த நாமம் தரிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ ஜனம் என்ன செய்யுமா? வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்தை தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனம். எஸ், தமக்குரிய சொந்த யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு நம்ம மீட்டு கொண்டு அவருடைய ஆலயத்தை உட்கார வைத்திருக்கிறார் அவர்களெல்லாம் சொந்த ஜனங்களாக இருப்பார்கள். கருமா அந்த சொந்த ஜனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். என் ஜனம் அவர்களுக்கு நான் ஜனமாக இஸ்ரவேலுக்கு நான் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியை கொடுப்பேன். யார் அவருடைய ஜனம்? அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனம். இந்த ஜனம் என்ன செய்யலாம்? என்னுடைய சொந்த ஜனம் என்ன செய்யும்? கத்திரியை வாசிமா. நற்கிரியை செய்யும் பக்தி வைராக்கியமாயிருக்கும் போது நற்கிரிகளை செய்யும்.
அதே நற்கிரி. நாம் சந்தோஷமா இருப்பது பிறர் சந்தோஷமா இருப்பதற்கு நாம் எடுத்திருக்கிற முயற்சி தான் நற்கிரி. சொல்லுங்களேன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே என்று சொல்ல. அப்போ நம்முடைய சந்தோஷம் மற்றவர்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம குடும்பத்தை, நம்ம சொந்த மன்னங்களை, நம்முடைய பக்கத்து வீட்டுக்கார, நம்மோடு பழகிறவங்களை, நம்மோடு வேலை செய்யறவங்களை அழைத்து வருவதுதான் நற்கிரியை. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுவோம். சொல்லுங்க, ஒண்ணுங்க நீங்க வேலை உங்க கூட ரெக்கப்படுற வந்திருக்கு பயங்கரமான பிரச்சனை, கவலை. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, தற்கொலை பண்ண போலான்னு நினைக்கிறார். இப்போ அவர்கிட்ட நீங்க பேச்சுக்கணும், ஏசாமின்னு வாங்க, மெய்யான சமாதானம் ஒண்ணு கொடுப்பாரு, கூட்டு வந்து பேச சமாதானம் கொடுப்பார், மகிழ்ச்சி கொடுப்பார், அது இருந்தையும் தருவார். வா சிஸ்டர் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றதுதான் நற்கிரி. ஒரு ஆத்மா அழிவடைந்து தப்பிப்பதற்கு நாம் விரோதமா இருப்பதுதான் அதிலேயே நற்கிரி. இது யார் செய்வாங்க? அவருடைய ஜனம்தான் செய்வாங்க. அவருடைய ஜனம் யார்? அவருடைய நாமம் அறிக்கப்பட்டவர். அவர்கள் என்ன இருப்பார்கள்? தேவனுடைய வார்த்தையை பிரியமா இருப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள், விசுவாசிப்பார்கள், காத்துக் கொள்வார்கள். அல்லையா சொல்லுங்க, அல்லையா? அதனால கத்துடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்கள் எங்கேயே வேற எங்கேயே எழுதப்பட்டிருக்கிறதா? இப்படி செஞ்சா அவருடைய ஜனம் மனமகிழ்ச்சியாக மட்டுமல்ல, அவருடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படி. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோ தங்கள் நற்கிரியாக எழுதப்பட்டிருக்குமா? கரவன் தட்டுங்க. நான் சொல்லலையப்பா, இந்த பூமியில நல்ல செயல்களை ஆண்டுக்காய் செஞ்சு ஆத்மாதை படுத்தினா ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டான். நான் சொன்னேன், உலக அறிவிக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் சுவிசேஷமாகிய யோவான் என்று வைத்து போன புத்தகம் ஆவியானது அவருக்கு எழுதி இருக்கிறார். யாரெல்லாம் நல்ல கிரியை செஞ்சு நற்கிரியை செஞ்சு ஆத்மாவை படித்து ஆண்டு நாளுக்கு மகிமைக்காக நீ பெற்ற சந்தோஷம், அவர்களோட மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அவருடைய பெயர்கள் நாம் மறித்த பின்பு ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறோம். அல்லையா சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மன மகிழ்ச்சி மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் நற்கிரியை செய்வோமா? செய்யலாமா? செய்வோம். ஆத்மாவைப்படுத்துவோம், அன்பு கூறுவோம். இந்த ஆண்டு சொல்லுங்க, கத்தரை மன மகிழ்ச்சியாக இருப்போம். நம் வேண்டுதல் கேட்கப்படும். எல்லா சுவாத்தையும் சுதந்திரத்தை பெறுவோம். கத்தர் நம்மை நடத்துவதாக. கண்களை முடிச்சோம் பண்ணணும். ஆடலும் கண்களை முடிச்சோம். கண்ணை முடிச்சோம் பண்ணுங்க. கத்தர் நடத்துவார், ஆசிரியப்பார். நம்ம